ஒரு ஊரில் சுசின்னு ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு. அந்த பாப்பா வெறும் யூகேஜி தான் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாப்பா வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அதனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் அதுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அதனால் என்னாச்சு, அந்த பாப்பாவுக்கு ரொம்ப பிடிவாத குணம் வந்துருச்சு. எது வேணும்னாலும் அது எனக்கு வேணும், அதை வாங்கி கொடுன்னு கேட்டு அடம் பிடிச்சி அழும். தரையில் விழுந்து உருண்டு பிறண்டு அழும். சாப்பிட மாட்டேன்னு சொல்லும். எல்லா வீட்டுக்கும் கேட்குற மாதிரி கத்தும். அதனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் அதை அடிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் அது கேட்குறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. இப்படியே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அதோட பிடிவாத குணம் ரொம்ப முத்தி போச்சு. எதை கேட்டாலும் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது எப்படியாவது வாங்கிக்கிட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்பா கிட்ட பைக்கு கூட கிடையாது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க, டிவியில் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு குட்டி பாப்பா உட்காந்து போகிற மாதிரி, அவங்க அப்பா ஓட்டிக்கிட்டு போகிறாரு, அந்த குட்டி பாப்பாவும் உட்காந்து போகிற மாதிரி ஒரு பைக்கை காட்டிட்டான். உடனே இந்த பைக்கை நீ உடனே வாங்குன்னு சொல்லி கத்தி விழுந்து பிறண்டு அழுதுச்சு. அவங்க அப்பாவும் என்ன பண்ணார், சரி நமக்கும் ஒரு பைக் இருந்தால் நல்லது தானே அப்படின்ட்டு கடைக்கு இந்த சுசி பாப்பாவை கூப்பிட்டு போய் அந்த பைக்கை லோன் போட்டு எடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுலேருந்து பார்த்தா இந்த சுசி பாப்பா எங்கே பார்த்தாலும் அப்பாவோட பைக்கில் போகும். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, அது டிவியில் அந்த ஊருக்கு ஒரு அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்க, ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அவ்வளோதான். அதை பார்த்த உடனே இந்த சுசி பாப்பா என்னை அந்த கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிச்சு. அவங்க அப்பா சொன்னார், இப்போ வேண்டாம், இந்த மாதம் முடியட்டும், அடுத்த மாதம் சம்பளம் வந்தோடனே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் முடியாது, என்னை இன்றைக்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரே ஆட்டம். சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவங்க வீட்லேயே கீழே விழுந்து உருண்டு பிறண்டு அழுது, அதுக்கப்புறமா கத்தி, எல்லார் வீட்டுக்கும் கேட்குற மாதிரி கத்தி, இதை மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறமா அவங்க அப்பா சரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் பணமெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்தார். ஏன்னா அவருக்கு சுசியை பற்றி தெரியும், பார்க்குறதெல்லாம் வாங்கி கொடுன்னு கேட்கும். அதனால் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் பணம் கடன் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறமா சுசியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக சுசி அம்மா அவங்க அப்பா 3 பேரும் கிளம்பி அந்த பொருட்காட்சிக்கு போனாங்க. அங்கே போனால் பார்க்குறதெல்லாம் வாங்குங்குது. இந்த பொம்மையை வாங்கு, அந்த பொம்மையை வாங்கு, யானையை வாங்கு, ஒட்டகச்சிவிங்கியை வாங்கு அப்படின்னு சொல்லி பொம்மை மட்டுமே பார்த்தா ஒரு 20 பொம்மை வாங்கி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் கம்மலை வாங்கு, தோடை வாங்கு, மூக்குத்தியை வாங்குன்னு சொல்லி அது மாதிரி கவரிங் நகையாக ஒரு 10 வாங்கி வச்சுருக்கு. நல்ல வேளை அங்கே தங்க நகை கடை இல்லை, இருந்துச்சோ அவ்வளோதான். இந்த சுசியோட அப்பாவால் ஒன்றுமே வாங்கியிருக்க முடியாது. எல்லாம் கவரிங்கிறதுனால அவரும் வாங்கிட்டார். அதே மாதிரி அங்கே சாப்பிட வச்சுருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாத்தையும் வாங்கு அப்படின்னுச்சு. சோளாபுரியை வாங்கு, சமோசாவை வாங்கு, கட்லெட்டை வாங்கு, சுண்டலை வாங்குன்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி வாங்கி தின்னுச்சு. அவங்க அப்பா ஒரு நாள் இவ்வளோலாம் சாப்பிட முடியாது வேண்டான்னு சொன்னால் உடனே தரையில் விழுந்து பிறண்டு அழுதுச்சு கண்காட்சியில். எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்களேன்ட்டு அவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணாங்க, அதுக்கு சமோசா கட்லெட்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுச்சு. ஒரு பிஸ்ஸாவை வாங்குனுச்சு, அந்த பிஸ்ஸாவையும் வாங்கி கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி இந்த பொம்மையெல்லாம் தூக்கிக்கிட்டு, இந்த வாங்கின கம்மல் எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கேருந்து நடக்க முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தா இந்த ஜெயண்ட் வீல்னு சொல்கிறாங்கல்ல, பெரிய ராட்டினம், அது ஒன்று இருந்துச்சு. அதில் ஏறணும் அப்படின்னுச்சு. உடனே இல்லைம்மா, நீ ரொம்ப குட்டி பொண்ணு, நீ மேலெல்லாம் போனோன்னா உனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னுச்சு. அதெல்லாம் முடியாது, ஏறணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. ஓன்னு கத்துது. உடனே அவங்க அப்பா ஐயோ இது இப்படி பண்ணுதே, சரி ஜெயண்ட் வீல் தானே, ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயண்ட் வீலுக்கான டிக்கெட்டை அவங்க அப்பாவுக்கும் சுசிக்கும் மட்டும் வாங்கினார். அவங்க அம்மா கிட்ட இந்த பொம்மையெல்லாம் கொடுத்து நீ கீழே உட்காந்துரு, நாங்கள் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுசி பாப்பாவை கூப்பிட்டு ஜெயண்ட் வீலில் ஏறினார். ஏறி அந்த ஜெயண்ட் வீல் மேலே போய் 2 ரவுண்டு அடிக்கிறதுக்குள்ளே இது நிறையா சாப்பிட்ருக்குல்ல, அதோட உட்காந்துட்டு அந்த ஜெயண்ட் வீலில் உட்காந்து சுற்றின உடனே அப்படியே தலையெல்லாம் சுற்றி வயிற்றெல்லாம் பெரட்டி மேலேருந்து அப்படியே வாந்தி எடுத்துச்சு.
அந்த ஜெயண்ட் வீலில் கீழே உட்காந்துருக்குறவங்க தலையிலலாம் வந்து எடுத்து அவங்க சும்மா இருப்பாங்களா, பிடிச்சி திட்டினாங்க. சுசியை திட்டலை, சுசியோட அப்பாவை பிடிச்சி திட்டினாங்க. ஏன் சார் உங்களுக்கு தெரியாது, குழந்தைக்கு இவ்வளோ சாப்பாடை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா ஜெயண்ட் வீலில் ஏற்றுவீங்க, நாங்கள்லாம் எங்கள் தலையிலையே வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டு அவங்க பயங்கரமாக திட்டினாங்க. உடனே சுசி அப்பாவால் ஒன்றும் சொல்ல முடியல. ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் சுசியை கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து அவங்க அப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் பர்ஸில் எல்லா காசும் தீர்ந்து போயிடுச்சு. அவ்வளோத்தையும் வாங்கியாச்சு. இனிமேல் வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா ஒரு கரடி பொம்மையை பார்த்துருச்சாங்க. பார்த்துட்டு இந்த கரடி பொம்மை எனக்கு வேணும் அப்படின்ட்டு, பர்ஸில் காசே இல்லைடா பாடுறா பர்ஸை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பர்ஸை கூட காட்டிட்டார். அவ்வளோதான், அங்கேயே விழுந்து பிறண்டு ஒரே அழுக. அந்த கரடி பொம்மை வாங்கி கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன், நீ என்னை பிடிக்காத, நீ என்னை தூக்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டுச்சு. உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே சுசியோட அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க, சரி இந்த பாப்பாவை வந்து குண்டு கட்டாக கட்டி தூக்கி ஆட்டோவில் வச்சு ஏற்றி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பைக்கை கூட நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம், நம்ம வந்து முதல்ல இந்த பாப்பாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு 2 பேருமா என்ன பண்ணாங்க, குண்டு கட்டாக கட்டி அந்த சுசி பாப்பாவை தூக்க பார்த்தாங்க. அதுக்குள்ளே இந்த சுசி பாப்பா என்ன பண்ணிச்சு, அவங்க கையும் காலையும் உதச்சிட்டு அவங்கள்ட்ட வரமாட்டேன் அப்படின்னுச்சு. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அமுக்கி பிடிச்சி தூக்கலான்னு பார்த்தாரு பாரு, ஓன்னு கத்துச்சு. கத்துன உடனே அங்கே இருக்கிற போலீஸ்காரன் ஒருத்தன் ஓடி வந்துட்டார். ஓடி வந்துட்டு, சார் யார் சார் நீங்கள், குழந்தைய கடத்துறீங்களா அப்படின்னாரு. குழந்தைய கடத்துறேண்ணா சார், இது ஏன் குழந்தை சார் அப்படின்னாரு. அப்புறம் ஏன் சார் அது நீங்கள் தூக்குனா வரமாட்டேங்குது அப்படின்னாரு. அப்படின்ட்டு அவர் வந்து சுசி பாப்பாட்ட வந்து, ஏன் பாப்பா இது உங்கள் அப்பாவா அப்படின்னு. ஆமாம் எங்கள் அப்பா தான், உங்களுக்கு என்ன அதை பற்றி, போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரரை பிடிச்சி கத்தி விட்டுச்சு. அவர் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டார். என்னடா இத்தினூண்டு இருக்குது இந்த குழந்தை வந்து இந்த கத்துதுன்னு. அப்புறம் ஏன் உங்கள் அம்மா அப்பாவோட போகாமல் நீ வந்து இங்கே நின்று அடம் பிடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த கரடி பொம்மை வேணும், அது வாங்கி கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு போவேன், இல்லைன்னா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிச்சு. உடனே அந்த போலீஸ்காரர் வந்து, ஏன் பாப்பா உங்ககிட்ட தான் 20 பொம்மை வச்சுருக்க கையில், அந்த கரடி பொம்மையும் வேணும்னு கேட்குற, உங்கள் அப்பாட்டையும் காசு இல்லைல்ல அப்படின்னாரு. உடனே அந்த பொம்மையெல்லாம், அது கையில் வச்சுருந்த பொம்மை எல்லாத்தையும் தூக்கி விட்டுருந்துச்சு. எனக்கு அந்த கரடி பொம்மை தான் வேணும், இந்த பொம்மையெல்லாம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு கத்திச்சு. உடனே அந்த போலீஸ்காரர் சொன்னார், சரி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் வந்து அந்த கடையில் கொடுத்துட்டு போங்க சார், இப்போதைக்கு இந்த கரடி பொம்மையை வாங்கிட்டு போங்க, கரடி பொம்மைக்கு என்ன காசு உண்டோ அதை நாளைக்கு கொண்டாந்து இங்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணார், இந்த சுசியோட அப்பாவோட மொபைல் நம்பரை வாங்கிக்கிட்டு அந்த போலீஸ்காரரோட நம்பரையும் கொடுத்து அந்த கடைக்காரர்கிட்ட வந்து இவர்கிட்ட கரடி பொம்மையை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி கரடி பொம்மைக்கான விலையும் சொல்லி அந்த கரடி பொம்மையை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கரடி பொம்மையும் வாங்கிக்கிட்டு மிச்சம் எல்லா பொம்மையும் கீழே விழுந்து கிடந்த பொம்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு 3 பேரும் அங்கேருந்து பைக்கில் திரும்ப வந்தாங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணார், இந்த சுசியோட அப்பா வந்து மிச்ச பணத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்தார் அந்த கடையில். இதை மாதிரி ஒவ்வொரு தடவையும் பார்த்தா ஒரே பிடிவாதம் தான். இப்படி கொஞ்ச நாள் போச்சா, அதுக்குள்ள பார்த்தா அந்த ஊரில் வந்து ஒரு சர்க்கஸ் வந்துச்சு. சர்க்கஸ் வந்திருக்குன்னு சொல்லி டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்த உடனே இன்றைக்கே சர்க்கஸ் போகிறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்ல வேலை, ஆனால் அப்போ தான் வந்து அவருக்கு சம்பளம்லாம் வந்துருந்துச்சு. அதனால் சரி சர்க்கஸ் தானே போயிட்டு வருவோம், இது என்ன மிஞ்சி போனால் அங்கே வந்து பாப்கார்னை வாங்கணும், முறுக்கை வாங்கணும், இதை மாதிரி ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் நிறையா வாங்க சொல்லும், பரவாயில்ல வாங்கிட்டு கூப்பிட்டு போய்ட்டு வந்துடுவோம் சர்க்கஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவர் சர்க்கஸ்க்கு வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு சாப்பிட்ற ஐட்டம்லாம் வாங்கிட்டு சுசியும் கூப்பிட்டு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு சர்க்கஸுக்கு போனாங்க. அங்கே போனால் சர்க்கஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துச்சு. முன்னாடி உட்காந்துக்கிட்டு அத்தனையும் பார்த்துட்டு கடைசியில் வந்து அந்த சிங்கம் வந்து இந்த ஒரு ரிங் வழியாக தாண்டுது, நெருப்பு வழியாக தாண்டி குதிக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே சுசிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் சர்க்கஸ்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே எல்லோரும் எழுந்திருச்சு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே இது மட்டும் இந்த சுசி பாப்பா மட்டும் எழுந்திருக்கவே இல்லை, உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கு. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும், வா கிளம்பு, சர்க்கஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம வீட்டுக்கு போகணும்,
இனிமேல் அடுத்த ஷோ ஆரம்பிச்சிடும், அதுக்காக இப்போ எல்லோரும் உள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க, நம்ம இங்கேயே உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். உடனே சுசி பாப்பா சொல்லிச்சு, அந்த சிங்கம் நம்ம வீட்டுக்கு வேணும், எனக்கு வேணும் அந்த சிங்கம், அந்த சிங்கத்தையும் நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னுச்சு. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, சிங்கம்லாம் நம்ம கூப்பிட்டு போக முடியாது, அது கடிச்சிடும் நம்மளை, அது எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தியா, நீ எத்தனோடு குட்டியாக இருக்க, அந்த சிங்கத்து மேலே நான் உட்காந்துக்கிட்டு போவேன் அப்படின்னுச்சு. சிங்கத்து மேலாம் உட்காந்து போக முடியாது, அது கடிச்சிச்சின்னா அவ்வளோதான், செத்தே போயிடுவாங்க, அதனால் சிங்கத்தெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. அவ்வளோதான், எனக்கு சிங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்னடா அது இப்படி திடீர்னு வந்து இப்படி சர்க்கஸ் கூட்டு வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே, அப்போ எனக்கு ஒரு குட்டி சிங்கமாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னுச்சு. உடனே இது போடுற சத்தம், இது கீழே விழுந்து அழறதெல்லாம் பார்த்துட்டு அந்த சர்க்கஸோட முதலாளி அங்கேருந்து ஓடி வந்துட்டார். உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே பார்த்தா அந்த சுசியோட அப்பா சொன்னார், அது மாதிரி அவளுக்கு சிங்கக்குட்டி வேணுமா அப்படின்னு. உடனே அந்த முதலாளி என்ன நினச்சிக்கிட்டாரு, இந்த சுசி பாப்பா வந்து சிங்கக்குட்டியை பார்க்கணுன்னு சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டாரு. சிங்கக்குட்டி தானே, இங்கே வா, என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் வந்து அந்த சுசி பாப்பாவை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சர்க்கஸுக்கு பின்னாடி போனார். அங்கே தான் வந்து இந்த மிருகத்தெல்லாம் பழக்கிற இடம், தனித்தனியாக கூண்டு கூண்டாக இருக்கும், எல்லா கூண்டுக்குள்ளேயும் புலி இருக்கும், ஒரு கூண்டுக்குள்ளே சிங்கம் இருக்கும், ஒரு கூண்டுக்குள்ளே கொரில்லா குரங்கெல்லாம் இருக்கும், அது மாதிரி கூண்டு கூண்டாக தனியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள பார்த்தா ஒரு அம்மா சிங்கம், அதுக்கு 2 குட்டி சிங்கம், அது எல்லாம் அந்த கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. உடனே இங்கே வா, இங்கே வந்து அந்த கூண்டில் வந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த கூண்டுக்கிட்ட சுசி பாப்பாவை கூப்பிட்டு போனார். அங்கே எது போய் அந்த கூண்டுக்குள்ளே அவங்க அம்மா சிங்கத்தோடு இருக்கிற சிங்கக்குட்டியை பார்த்துச்சு. பார்த்துட்டு, ஐயா, சிங்கக்குட்டி செம்ம க்யூட்டாக இருக்குது, இந்த சிங்கக்குட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கக்குட்டியை காட்டுச்சு. காமிச்ச உடனே, சிங்கக்குட்டியெல்லாம் கூண்டு விட்டு வெளியே எடுக்கக்கூடாது, நீ இங்கேருந்தே வேடிக்கை பாரு அப்படின்னாரு அந்த சர்க்கஸ் முதலாளி. அவ்வளோதான், அந்த சிங்கக்குண்டு வாசல்லையே தரையில் விழுந்து பிறண்டு ஒரே அழுக, எனக்கு இந்த சிங்கக்குட்டி வேணும் அப்படின்ட்டு. உடனே அந்த சர்க்கஸ் முதலாளி சொல்கிறாரு, சார், சிங்கக்குட்டியை பார்க்க தானே சார் கேட்டுச்சு அப்படின்னு. இல்லைங்க, வேணும்னு கேட்டுச்சு, அதானங்க உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னாரு. வேணும்னா அப்படின்னு அவர் புரியாமல் கேட்டார். வேணும்னா நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சுசி பாப்பா வந்து அழுதுகிட்டே கத்திச்சு. ஐயோ, சிங்கக்குட்டியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுமா, அது வந்து அவங்க அம்மாவோட தான் இருக்கணும், அதுக்கு நீ சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் முடியாது, நான் நாளை காலையில் சிங்கக்குட்டிக்கு தோசை கொடுத்துக்கிறேன், நீங்கள் சிங்கக்குட்டியை என்னோட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அங்கே சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த சர்க்கஸ் முதலாளிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே அவர் வந்து அந்த முதலாளி சொன்னார், சார், இந்த பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குது, உங்களுக்கு வந்து சிங்கக்குட்டியை வந்து இன்றைக்கி ராத்திரிக்கு தரேன், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, நாளை காலையில் கொண்டாந்து கொடுத்துருங்க சிங்கக்குட்டியை அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னாரு அவங்க அப்பாவும். உடனே இந்த சிங்கத்தெல்லாம் ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுவார்ல, பழக்குவார்ல, அவரை கூப்பிட்டு, ஏப்பா இங்கே வா, அந்த கூண்டுக்குள்ளே போய் ஒரு சிங்கக்குட்டி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரு. சரின்னு அவரும் கூண்டை திறந்துக்கிட்டு உள்ளே போய் ஒரு சிங்கக்குட்டியை கொண்டு வந்து அந்த சுசி பாப்பாட்ட கொடுத்தாரு. அது ரொம்ப குட்டி சிங்கம், அதுக்கு பல்லெல்லாம் கூட முளைக்கலை. அதனால் அந்த சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சு, இந்த சுசி பாப்பாவோட அப்படியே நல்ல நாய்க்குட்டி மாதிரி சுசி பாப்பா கையில் இருந்துச்சு. உடனே நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கக்குட்டியை வந்து கொஞ்சிச்சு. சரி, இந்த சிங்கக்குட்டியை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட போய் பைக்கில் ஏறி உட்காந்துச்சு. பின்னாடி அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, முன்னாடி வந்து அந்த பெட்ரோல் டேங்க் மேலே அந்த சுசி பாப்பா உட்காந்துட்டு கையில் சிங்கக்குட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற சமயம் பார்த்தா பின்னாடி ஏதோ பயங்கர சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் திரும்பி பார்த்தா அங்கே அந்த அம்மா சிங்கம் நிற்குது, கூண்டை விட்டு வெளியே வந்து. அந்த சிங்கத்தை வந்து பழக்கினார்ல ஒருத்தர், அவர் வந்து குட்டி சிங்கத்தை போய் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா கூண்டை மூடுறதுக்கு மறந்தே போயிட்டார். அந்த சிங்கக்குட்டியை கொண்டு வந்து சுசி பாப்பாட்ட கொடுத்துட்டு சுசி பாப்பா வேடிக்கை பார்த்துட்டு அவரும் அங்கே நிற்கிறார். பார்த்தா அந்த அம்மா சிங்கம் வெளியே வந்திருக்கு. வெளியே வந்துட்டு இவங்க வந்து அந்த குட்டியை தூக்கிட்டு பைக்கில் ஏறி போகும்போது பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே அது என்ன நினச்சிக்கிட்டு, நம்மளோட குட்டியை வந்து இவங்க கடத்திக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமாக உருமிக்கிட்டு இவங்களோட பைக்கை வந்து துரத்திக்கிட்டு வந்துச்சு. உடனே இந்த சுசியோட அப்பா என்ன பண்ணார், பைக்கை வேகமாக ஓட்டினார்.
ஓட்டிகிட்டு ரோடுக்கு வந்துட்டார். ரோடுக்கு வந்தால் அந்த சிங்கமும் இவங்களை துரத்திக்கிட்டு ரோடுக்கு வந்துருச்சு. உடனே இந்த சர்க்கஸ் முதலாளி வந்து, ஐயையோ சிங்க கூண்டை நீ மூடவே இல்லையா, அங்கே பாரு சிங்கம் ஓடுது பாரு, அந்த கூண்டை எடுத்துக்கிட்டு வா, நம்ம போய் சிங்கத்தை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், இந்த சிங்கத்தை துரத்திக்கிட்டு அந்த சிங்கத்தோட கூண்டு இருக்குது பாரு, அந்த பெரிய கூண்டுக்கு அடியில் வந்து வீல் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சர்க்கஸை ஊர் ஊராக கொண்டு போவாங்கல்ல, அதனால் அந்த வீலோடு இருக்கிற அந்த கூண்டை வந்து அப்படியே வந்து வண்டியோட எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டியில் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த சிங்கத்தை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. யாருன்னா அந்த சர்க்கஸ் முதலாளி, அதுக்கப்புறம் இந்த சிங்கத்தை பழக்கிறவர், அதுக்கப்புறம் அந்த சர்க்கஸ்லேயே வந்து டாக்டர் இருப்பாங்க, வெட்டினரி டாக்டர். அனிமல்ஸ்க்கெலாம் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த டாக்டர், அவங்கள்ட்ட துப்பாக்கிலாம் இருக்கும். அந்த துப்பாக்கியில் வந்து மயக்க மருந்துலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சிங்கத்தை துரத்திக்கிட்டு அந்த கூண்டு வண்டியில் வராங்க. முன்னாடி பார்த்தா சுசி அப்பா, சுசி அம்மா, இவங்க 3 பேரும் பைக்கில் போகிறாங்க. அந்த சிங்கக்குட்டியை தூக்கிக்கிட்டு அவங்க கடத்திக்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த சிங்கம் வந்து அவங்கள துரத்துது. அதுக்கு பின்னாடி இந்த கூண்டு வண்டியில் இந்த சர்க்கஸ் முதலாளிலாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த சிங்கம் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வருது. இந்த சுசி அப்பாவுக்கு வந்து பின்னாடி வந்து வருதான் பாருன்னு கேட்டுக்கிட்டே அவர் வந்து பைக்கை வந்து நல்லா ஃபாஸ்ட்டில் ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தா ரோட்லலாம் வேற வர்ற மனுஷங்கள்லாம் திடீர்னு ரோட்டில் எழுத்தாப்பில் ஒரு சிங்கம் ஓடி வரதை பார்த்து எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். எல்லா இடத்துலையும் டிராஃபிக் அப்படியே ஜாம் ஆகிடுச்சு. எழுத்தாப்பில் வர வண்டியெல்லாம் பார்த்துட்டு சிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே நின்றுடுச்சு. அதில் பார்த்தா நல்லா பெட்ரோல் ஏற்றிக்கிட்டு ஒரு பெரிய டேங்கர், அந்த டேங்கர் எழுத்தாப்பில் வந்துட்டு இருந்தான் ரோட்டில். திடீர்னு ஒரு சிங்கத்தை பார்த்த உடனே ஐயோ சிங்கம்னு நினச்சிக்கிட்டு அவன் லாரியை திருப்ப பார்த்தான் பாரு, அந்த லாரி அப்படியே ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டு நின்றுச்சு. நின்ன உடனே எல்லோரும் பெட்ரோல் டேங்கர் வந்து இடிச்சுக்கிட்டு நின்றுடுச்சு, அது எங்கேயா வெடிச்சிட போது, எல்லாம் ஓடுங்கன்னாங்க. அதில் வேறு எல்லோரும் இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. உடனே போலீஸ் எல்லாம் வந்து அந்த பெட்ரோல் டேங்கர் லாரியை ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அந்த லாரி மேலே கொஞ்சம் நுரையெல்லாம் அடித்து அந்த லாரி எதுவும் தீப்பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லாரியை மெதுவாக எடுத்து அதில் இருக்கிற பெட்ரோல்லாம் வெளியே எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஏன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம் ஆச்சு, ஏன் இப்படி ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சு அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, இது மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து சிங்கக்குட்டியை தூக்கிட்டு பைக்கில் போனார், பின்னாடியே வந்து சிங்கம் துரத்திக்கிட்டு போச்சு, அதனால தான் இதெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, இந்த சிங்கத்தை துரத்திக்கிட்டு அந்த கூண்டு வண்டியில் வந்தாங்கல்ல அந்த சர்க்கஸ் முதலாளி, அந்த டாக்டர்லாம், அந்த டாக்டர் என்ன பண்ணார், மயக்க ஊசியை வந்து துப்பாக்கியில் வச்சு அந்த சிங்கத்து மேலே அந்த மயக்க ஊசியை போட்டார். போட்டவுடனே சிங்கம் அப்படியே மயங்கி போய் ரோட்டில் விழுந்துருச்சு. விழுந்தவுடனே இவங்க கூண்டு வண்டியை பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த சிங்கத்தை எல்லாருமா சேர்ந்து தூக்கி அந்த கூண்டு வண்டியில் போட்டு அடைச்சிட்டாங்க. அடைச்சதுக்கு அப்புறமா இந்த போலீஸ் வந்து யார் சிங்கக்குட்டியை தூக்கிட்டு பைக்கில் போனது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ஒரு பொண்ணு வந்துச்சு சுசி பாப்பான்ட்டு, அது வந்து சிங்கக்குட்டியை கொடுத்தா தான் நான் வந்து வீட்டுக்கு போவேன்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணிச்சு, அதனால் நாங்கள் தான் கொடுத்தோம், நாளை காலையில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ சிட்டியில் இருக்கிற அத்தனை டிராஃபிக்கையும் நீங்கள் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்லாம் வந்து இந்த சர்க்கஸ் முதலாளியை வான் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த சுசியோட அப்பாவை கூப்பிட்டு அவரையும் வந்து நல்லா வான் பண்ணிச்சு. வீட்டில் சிங்கக்குட்டியெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் வனத்துறையிட்ட அனுமதி வாங்கணும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சிங்கக்குட்டியை வச்சுட்டு அந்த சிங்கக்குட்டி வந்து நாளைக்கு 4 பேரை கடிச்சிருச்சு அப்படின்னா யார் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டு அவங்க அப்பாவையும் பயங்கர டோஸ் விட்டுச்சு. உடனே அவங்க அப்பா வந்து போலீஸ் டோஸ் விட்றத பார்த்த உடனே இந்த சுசி பாப்பா வந்து, ஆமாம் தப்பு என் பேரில் தான், நான் தான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி அந்த சிங்கக்குட்டி வேணும்னு கேட்டேன், இனிமேல் நான் எப்பயுமே நான் பிடிவாதமே பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிங்கக்குட்டியை வந்து அந்த சர்க்கஸ் முதலாளிகிட்டே திரும்ப கொடுத்துருச்சு. அந்த சர்க்கஸ் முதலாளியும் அந்த சிங்கக்குட்டியை வாங்கி அந்த சிங்கத்தோட கூண்டுக்குள்ளேயே விட்டார். அந்த சிங்கம் பார்த்தா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்ச உடனே பக்கத்துலேயே குட்டி இருக்கிறத பார்த்த உடனே அந்த சிங்கமும் கோவத்தெல்லாம் விட்டு நல்லா காம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சுசி பாப்பா வந்து எப்பயுமே பிடிவாதமே பிடிக்கிறது இல்லை, அவ்வளோ குட் பாப்பாவாக ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.